சரணாகதி அப்படிங்கிறது நாம் பக்திக்காக செஞ்சாலுமே கூட அது யாரை முன்னிட்டு கொண்டு செய்ய வேண்டும்? குருவை முன்னிட்டு செய்ய வேண்டும். குரு இல்லாமல் நேரடியாக பகவான் கிட்ட சரணாகதி பண்ணால் என்ன ஆகாது? செல்லுபடி ஆகாது. ஏன்னா நீங்கள் நேரடியாக போய் பகவான் கிட்ட நான் உன்னுடைய பக்தன்னு சொல்லி சொன்னீங்கன்னா பகவான் அடிச்சு துரத்திடுவார், போயா நீ அந்த பக்கம்னு சொல்லிட்டு. நீங்கள் போயிட்டு என்ன சொல்லணும்? நான் பக்தனுடைய பக்தன்னு சொன்னால் உடனே உள்ள அனுப்பிச்சிடுவார். அதாங்க சொல்லாரு, ஏமே பக்த ஜனாக பார்த்த நமே பக்தாஸ் தே ஜனாக மத் பக்தானாம் சே அந்நிய பக்தாஸ் தேமே பக்த தமாமதாக அப்படின்னு சொல்லிட்டு ஆதி புராணம் அப்படின்ற புராணத்தில் சொல்கிறார். யார் ஒருவன் என்கிட்ட வந்து நான் உன்னுடைய பக்தன்னு சொல்லி சொல்கிறானோ அவன் என் பக்தன் கிடையாது. யார் ஒருவன் என்கிட்ட வந்து நான் உன்னுடைய பக்தன்னு சொல்லி சொல்கிறானோ அவன் தான் என்னுடைய உண்மையான உயர்ந்த பக்தன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்படி சரணாகதி அப்படிங்கிறது யாரால முடியணும்? குருனுடைய இதோட முடியணும் சொல்லி சொல்கிறார். இது நம்ம மொத்த ராமாயணத்துலேயும் பார்க்குறோம். சீதையை முன்னிட்டு தான் என்ன பண்ணுறாங்க? லக்ஷ்மணனுடைய சரணாகதியாக இருந்தாலும் சரி, காக்காசுடைய சரணாகதியாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய சரணாகதியும் சீதையை முன்னிட்டு நடக்குது. விபீஷண சரணாகதி அப்படிங்கிறது யாரை முன்னிட்டு நடக்குது? ஹனுமான், அதுக்கப்புறம் சுக்ரீவன். இவங்க ரெண்டு பேரையும் சொல்கிறார். இவங்க ரெண்டு பேருடைய கருணையினால விபீஷண சரணாகதி நடக்குது. சுக்ரீவனுடைய சரணாகதியும் இப்படி ஹனுமானுடைய உதவினால சுக்ரீவனுடைய சரணாகதி அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படுது. ராமருக்கும் சுக்ரீவன் என்ன ஆகுது? நட்பு ஏற்படுது. ஈவன் சீதையை சேர்த்து வைக்கிறதுக்கு யார் தேவைப்பட்டாங்க? ஹனுமான் தேவைப்பட்டார். அதான் சுந்தரகாண்டம் சொல்லி சொல்கிறோம். சுந்தரகாண்டம் என்னது? இங்கே பகவான் காத்துட்டு இருக்கார் சீதைக்காக, அங்கே சீத்தை காத்துட்டு இருக்காங்க ஹனுமானுக்காக. இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சது யார்? ஹனுமான் இல்லையா? ஸோ இந்த விஷயம் தான் நம்மளை பார்த்துக்கிறோம். இங்கே நம்ம தேடிட்டு இருக்கோம் பகவானுக்காக, அங்கே பகவான் தேடிட்டு இருக்கார் நமக்காக. ஆனால் ரெண்டு பேரும் இணைக்கிறது யார்? ஹனுமான் அப்படின்ற ஒரு ஆச்சாரியன் தான். ஸோ இந்த ஆச்சாரிய முக்கியன தான் என்ன பண்ணும்? ஒருவன் சரணாகதி செய்யணும். அப்படி இல்லைன்னா ஒருத்தனுக்கு சரணாகதி அப்படிங்கிறது செல்லுபடி ஆகாது அப்படின்ற விஷயம் தான்